டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி திருவருகை கால வார நாட்கள் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 14. அந்நாள்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளிச் சொல்லியது: உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ, கன்னிப்பெண் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இதோ, கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 26 - 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய ஜோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ, கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். பிரியமானவர்களே, எரிக் எரிக்சன் என்பவர் ஒரு புகழ்பெற்ற உளவியலாளர். இவர் திருச்சபையின் பிரிவினைக்கு காரணமாக இருந்த மார்ட்டின் லூத்தரது வாழ்வை த யங் லூத்தர் என்கின்ற புத்தகத்தில் உளவியல் பின்னணியில் அணுகுகின்றார். இப்படிப்பட்ட அணுகுமுறையானது சைக்கோபயோகிராபி என்று அழைக்கப்படுகிறது. அந்த புத்தகத்தின் சாராம்சம் இதுதான்: மார்ட்டின் லூத்தரது தந்தை ஒழுங்குகளுக்கும் ஒழுக்க கட்டுப்பாடுகளுக்கும் அதீத முக்கியத்துவம் கொடுத்தவர். வீட்டில் உள்ள எல்லாமே தன் ஆணையின்படியும் தன் கட்டுப்பாடுகளின்படியும் தான் நடக்க வேண்டும் என்று நினைத்து செயல்பட்டவர். அவரது கட்டுப்பாடுகளின் கெடுபிடி எந்த அளவிற்கு இருந்தது என்றால், லூத்தர் வீட்டில் இருக்கவே விரும்பவில்லை. தந்தையின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை பெறுவதற்காக குருவாக படிக்க குருமடத்தில் சேர்ந்தார். இதிலும் சிறப்பாக எளிதில் வீட்டுக்கு வர இயலாத புனித அகஸ்தீனார் துறவற சபையில் சேர்ந்தார். இதன் மூலம் தான் வீட்டுக்கு போவதை தவிர்க்க முடியும் என்று எண்ணினார். குருமடத்திலோ கடவுளை தன் தந்தையின் சாயலில் பார்க்க ஆரம்பித்தார். கடவுளை நம் தந்தையர்களது சாயலில் நாம் உருவாக்குகிறோம் என்று உளவியல் அறிஞர் ஃப்ராய்டு கூறியது இங்கு நினைவு கூறத்தக்கது. அதாவது, கடவுளை கெடுபிடியானவராக, சட்டத்தை இம்மி பிசகாமல் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவராக, நாம் சட்டத்தை கடைபிடிக்காத போது அதிகம் கோபப்படக்கூடியவராக பார்த்தார். இப்படிப்பட்ட பார்வையானது அவரில் அதீத குற்ற உணர்வை ஏற்படுத்தியது.
அதாவது மனித பலவீனத்தின் காரணமாக ஒரு சில காரியங்களில் தவறிய போது அவற்றின் மட்டில் கடவுள் பெருந்தன்மையாக இல்லாமல் தன் தந்தையைப் போல தன் மட்டில் கோபம் கொண்டிருப்பதாக எண்ணினார். இப்படிப்பட்ட குற்ற உணர்விலிருந்து தப்பிப்பதற்காக தினம்தோறும் ஒப்புரவு அருளடையாளத்தில் பங்கேற்றாராம். ஆனால் குருவானவரான பின்பு விவிலியத்தை ஆழமாக படித்த போது புதிய ஏற்பாட்டில் அவர் சந்தித்த கடவுள் வித்தியாசமானவராக இருந்தார். முக்கியமாக ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுல் காண்பித்த கடவுளை அவர் உறுதியாக பற்றி கொண்டார். புனித பவுலின் கருத்துப்படி கடவுள் நாம் எந்த அளவிற்கு சட்டத்தை கடைபிடிக்கிறோம் என்பதை வைத்து நம்மை தீர்ப்பிடுவதில்லை, மாறாக இயேசு கிறிஸ்து மீது கொள்ளும் நம்பிக்கையை வைத்தே கடவுளுக்கும் நமக்கும் இடையேயான உறவு அமைகிறது. இதை அவர் கற்றுத் தெரிந்த போது கடவுளை பற்றிய தவறான பார்வையை தூக்கி எறிந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரது ஒரு சில கருத்துக்கள் திரு அவைக்கு எதிராக மாறியது. மேலும் ஆதிக்கம் செலுத்திய தந்தையின் மீது இருந்த வெளிப்படுத்த முடியாத கோபத்தை அவர் ஆதிக்கம் செலுத்திய திரு அவைக்கு எதிராக திருப்பினார். அன்பிற்குரியவர்களே, கடவுளை பற்றிய பார்வை ஒரு மனிதரை எந்த அளவிற்கு பாதிக்க வல்லது என்பதற்கு நல்ல உதாரணம் மார்ட்டின் லூத்தர். நாம் கடவுளை நம்புகிறோம் என்பது முக்கியமானது என்றாலும் அதைவிட முக்கியமானது எப்படிப்பட்ட கடவுளை நம்புகிறோம் என்பது. கடவுளை நமக்கு வெளியே இருப்பவராக மட்டும் பார்க்க ஆரம்பிக்கும் போது பல பிரச்சனைகள் தோன்ற ஆரம்பிக்கின்றன. கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தி திருப்திப்படுத்தி நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற வேட்கை எழுகிறது. மனிதர் என்னும் முறையில் நாம் தவறுகள் செய்யும் போது கடவுள் கோபப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை உணர்ந்து அந்த கடவுளது கோபத்தை சரி செய்வது எப்படி என்று எண்ண ஆரம்பிக்கின்றோம். இதற்கு மாறாக கடவுளை நமக்கு உள்ளே உறைபவராக பார்க்க ஆரம்பிக்கின்ற பொழுது நம் மனித இயல்பையே மதிக்கக்கூடிய தன்மை நமக்கு வந்துவிடுகிறது. நமக்கு உள்ளே ஒரு பெரிய பொக்கிஷத்தை நாம் தாங்கி இருக்கின்றோம் என்ற பார்வை மாற்றம் நம்மில் நிகழ ஆரம்பிக்கிறது. வாழ்வின் எத்தகைய சூழ்நிலையிலும் மனம் தளராத உள்ள உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றோம். இத்தகைய பார்வை மாற்றத்தை கொண்டு வருவது இயேசுவினுடைய பிறப்பு. யூதர்கள் கடவுளை எங்கோ வானத்தில் இருப்பவராக கருதிய வேளையில் அதே கடவுளின் பிரசன்னம் மனிதர்கள் நடுவில் மனிதர்களுக்குள் இருக்கின்றது என்கிற செய்தியை உறக்கச் சொல்ல விழாதான் கிறிஸ்துமஸ் விழா. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட இம்மானுவேல் என்னும் பெயர் இவ்வுண்மையையே சுட்டி நிற்கின்றது. அன்பிற்குரியவர்களே, நமக்குள் உறையும் இறைவனை கண்டுகொள்வதற்கான உணர்ந்து கொள்வதற்கான வழியையும் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இயேசுவை தன் உதரத்தில் தாங்கிய அன்னை மரியா அந்த இயேசுவை நம் உள்ளத்தில் தாங்குவதற்கான வழிமுறையை சுட்டிக்காட்டுகிறார். நமக்குள் உறையும் தூய ஆவியின் தூண்டுதலின்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதே அந்த வழிமுறை. தங்களுக்குள் இருக்கும் தூய ஆவியின் தூண்டுதலின்படி தங்களது வாழ்வை அமைத்துக் கொள்ளும் எல்லா நபர்களுமே தங்களுக்குள் உறைகின்ற கடவுளை கண்டுகொள்ள ஆரம்பிக்கின்றனர். ஜெபம். இறைவா, உம்மை பற்றி என் பார்வையை சரியானதாக வைத்துக் கொண்டு வாழ்வை செழிப்பானதாக வாழ வரம் தாரும். ஆமீன். இதோ கபிரியேல் வானதூதர் ஒரு நாள் தாவீதின் குலத்தைச் சேர்ந்த சூசை என்பவருக்கு மன ஒப்பந்தமான கன்னிப்பெண் மரியாளை வாழ்த்துகிறார்.